வணக்கம் நண்பர்களே. நாம் ஃபாலோ பண்ணுற சில ஹேபிட்ஸ் ராங் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் இதுதான் இன்டெலிஜென்ஸ்க்கான ஹேபிட் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறத பற்றி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்டெலிஜென்ட்கான ஃபர்ஸ்ட் ஹேபிட் ஸ்டேயிங் அப் லேட். நார்மல் பர்சன் தூங்குறதோட இவங்க லேட் நைட்டில் தான் தூங்க ஆரம்பிப்பாங்களாம். இதுக்கு சயின்டிஸ்ட் தர ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பிரெயின் மார்னிங் டைமில் இருக்கிறதோட ஈவினிங் டைம் ரொம்ப ஆக்டிவ்னஸோடு இருக்குமா. அவர் செய்ய நினைக்கிற ரிசர்ச்லாம் லேட் நைட்டில் செஞ்சுட்டு ஏர்லி மார்னிங் தான் தூங்க போவாராம். இதுக்கு ப்ரெசென்ட் டே வேர்ல்டில் இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் செய்ய நினைக்கிற வேலையெல்லாம் லேட் நைட்டில் செஞ்சுட்டு ஏர்லி மார்னிங் 3 o'clock தான் படுக்க போவேன் அப்படின்னு அவரோட பயோகிராஃபியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்டெலிஜென்ட்கான செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா லேசினஸ் எப்போ இன்டெலிஜென்ட்டோட ஹேபிட்டாக இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆனால் சயின்டிஸ்ட் கொடுக்குற ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமன் பாடியில் 100% ஆக்டிவ்னஸ் இருக்குன்னா அது 80% பாடிக்கும் 20% ஹியூமன் பிரெயினுக்கும் போகுமா. ஆனால் இந்த லேசியாக இருக்க பீப்புள்ஸ்க்கு 70% ஆன ஆக்டிவ்னஸ் பிரெயினுக்கும் 30% ஆன ஆக்டிவ்னஸ் அவங்க பாடிக்கும் சப்ளை ஆகுமா. இதனால தான் அவங்க லேசினஸாக இருக்காங்க, ஆனால் அவங்க க்ரியேட்டிவ்னஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ட்கான தேர்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் அண்ட் ரிலீஃப் ஆஃப் அ திங்க். இன்டெலிஜென்ட் பர்சன் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதுலேருந்து A to Z அவங்க லேர்ன் பண்ணிக்க விரும்பிப்பாங்களாம். இதுக்கு சயின்டிஸ்ட் தர ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒரு கேம் விளாட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை 24/7 ப்ளே பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் அதுலேருந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை A to Z லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிட்டு அவங்க ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் ப்ரூஃப் தராங்க. இன்டெலிஜென்ட்கான ஃபோர்த் ஹேபிட் பார்த்தீங்கன்னா லெஸ் சோஷியல். நார்மலான பர்சன் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாருக்கூடயும் சோஷியலாக மெர்ஜ் ஆக மாட்டாங்களாம். இவங்க எப்பயுமே ஒரு தனிப்பட்ட இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றவங்க மாதிரி திங்க் பண்ணாமல் எப்பயுமே ஒரு யூனிக்காக திங்க் பண்ணுவாங்களாம். இவங்க முழிச்சிட்டு இருக்க மேதெல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிற ஹேபிட் உடையவங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் ப்ரூஃப் கொடுக்குறாங்க. இன்டெலிஜென்ட்கான ஃபிஃப்த் ஹேபிட் ஆட்டிடியூட் லேர்ன் திங்ஸ். ஒருத்தங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுங்கிற தாட் உடையவங்களாம். இதுக்கு சயின்டிஸ்ட் கொடுக்குற ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட் உடையவங்களாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து யூஸ்ஃபுல்லான திங்ஸை பற்றி லேர்ன் பண்ணிப்பாங்களாம். இன்டெலிஜென்ட்டோட சிக்ஸ்த் ஹேபிட் திங்கிங் பிஃபோர் ஸ்லீப். இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் அவங்க லேர்ன் பண்ண விஷயத்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். அதுக்கு சயின்டிஸ்ட் கொடுக்குற ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரெயினில் இருக்க நியூட்ரான்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அழகிய லெவலில் எக்ஸிட் ஆகுமா. இப்படி ஆகும்போது அவங்க திங்க் பண்ணுற விஷயம் பிரெயினில் நல்லா ஸ்டோர் ஆகும், நல்ல க்ரியேட்டிவ்னஸை கொடுக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் ப்ரூஃப் கொடுக்குறாங்க. இன்டெலிஜென்ட் பர்சன்ஸோட செவன்த் ஹேபிட் கியூரியஸ் நேச்சர். இன்டெலிஜென்ட் பர்சன் எந்த ஒரு விஷயத்தை புதுசாக பார்த்தாலும் அதை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுங்கிற ஆர்வம் உடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சயின்டிஸ்ட் கொடுக்குற ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட பிரெயின் எப்போ கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதோ அப்போ தான் அந்த கியூரியஸ் நேச்சர் நேச்சுரலாக அவங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ட்டோட எய்த் ஹேபிட் இமேஜினேஷன். நார்மலான பர்சன் ஒரு விஷயத்தை கேட்டோன்னே திங்க் பண்ணி பார்க்குறாங்கன்னா இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் அதை இமேஜின் பண்ணி பார்ப்பாங்களாம். இதுக்கு சயின்டிஸ்ட் தர ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு விஷயத்தை கேட்டோன்னே அதை இமேஜின் பண்ணி பார்ப்பாங்களாம். இப்படி இமேஜின் செய்யும்போது நம்ம பிரெயின் ஓவர் ஆக்டிவ்னஸ் ஆகி அதை பற்றி இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணிக்கிற ஆர்வத்தை தனக்குள்ளேயே டெவலப் பண்ணிக்குமா. இப்போ நீங்கள் பார்த்த இந்த 8 இன்டெலிஜென்ட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ரியேட் பண்ணி அதில் ஆளுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ. Hi guys, if you wish to subscribe to this channel, press the red color subscribe button and hit the bell icon and select all to get notification for each and every video.